ஹலோ எவ்ரிவன். ஸோ பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் வந்து எல்லாமே சேர்ந்துட்டு பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்ங்கிறது வந்து 9 கண்ட்ரி வந்து சேர்ந்தது தான் இந்த பிரிக்ஸ் கண்ட்ரி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஈரான் அது மாதிரி 9 கண்ட்ரிஸ் இருக்காங்க. யுஏஇயும் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்த்து யுஎஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரன்சி வந்து இவங்களுக்குள்ள ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சி கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. ரிசர்வ் கரன்சியாக வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து யுஎஸ் நினச்சா யாரை வேணாலும் வந்து அவங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து பிளாக் பண்ண முடியும். இப்போ ரஷ்யாவுக்கு வந்து அப்படி தான் ஆச்சு. அந்த யுக்ரைன் ரஷ்யா வந்து வார் நடக்கும்போதும் வந்து அதுதான் ஆச்சு. யுஎஸ் வந்து ரஷ்யாவோடத வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ஆல்டர்னேட் கரன்சி இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சாங்க. பட் வந்து ரொம்ப வருஷமாக வந்து யுஎஸ் தான் வந்து கரன்சி ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அதை எப்படி விட்டு கொடுப்பாங்க? இப்போ வந்து ட்ரம்ப் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யுஎஸோட கரன்சிக்கு அகெயின்ஸ்டாக வந்து யார் ஆக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து டேரிஃபை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆல்டர்னேட் கரன்சிங்கிறது யுஎஸோடது தான் இருக்கும். வேறு யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை.